வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்த்துட்டு திருப்பூர்லேருந்து ஒரு சிஷ்யர் கால் பண்ணி, ஐயா எனக்கு காளி உபாசனை வேணும்னு சொன்னார். நேற்று நள்ளிரவு 12 மணிக்கே நாங்கள் பூஜையெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ 2ஆம் கால பூஜையாக நம்மளுக்கு அவருக்கு தீட்சை கொடுத்து உபாசனையாக நம்ம கொடுத்தோம். நைட்டு பூஜை முடிக்கவே நம்மளுக்கு 2 மணி ஆயிடுச்சு. அதனால் நைட்டு உபதேசம் கொடுக்கும்னால காலையில் நம்ம தீட்சை கொடுத்துருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த விக்கிரகம், காளியோட விக்கிரகம். அந்த பூ எடுங்க பார்க்கட்டும், பூ எடுங்க, சும்மா நீங்கள் போயிடுங்க, பூ எடுங்க. பூ வச்சா தெரியுமா இருக்குது. பத்ரகாளி தீட்சை கேட்டு வந்திருந்தார். அவர் பத்ரகாளி விக்கிரகம் வாங்கிட்டு வந்தார். அந்த விக்கிரகத்துக்கு அடியில் நாங்கள் 5 மாதம் பிண்டக்கரு, ஐங்கோயில தைலம், கேசரி தைலம், சர்வதேவதை வசியம்மை, தலச்சம்புள்ள தொப்புள் கொடி, பாதரசம், இன்னும் சில முக்கியமான கருக்களை உள்ளே வச்சு நம்ம எப்பயும் சொல்கிற மணிகிட்ட நம்ம சீல் பண்ணியாச்சு. சீல் பண்ணிவிட்டு அந்த அம்மாவுக்கு பிடிச்ச மணிகிட்ட கருவாடு, முட்டை, அவல் பொரிகடலை, கல்கண்டு, மது, இந்த மணிகிட்ட அந்த அம்மாவுக்கு பிடிச்ச எல்லா விதமான படையில் வாங்கி பூஜை பண்ணியாச்சு. அம்மாவுக்கு பிடிச்ச கருப்பு கலர் புடவை, காதலோ கருவுமணி, கருப்பு வளைவியல், பாசி அப்புண்டு வாங்கி வச்சிட்டோம். இதில் சில பேர், நிறைய பேர் ஐயா ஏன் காளிக்கு கபாலம் வச்சு வழிபடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் வழிபட்டுக்கு இருக்காங்க. ஏன் காளி மண்டோடு வச்சா தான் வருமா, ஏன் மண்டோடு வைக்கலைன்னா காளி வராதா அப்படின்னு எத்தனையோ பேர் கேள்வி கேட்குறீங்க. ஐயா நான் சைவ காளி வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் கபாலத்தை வச்சு போகிறீங்க, அதனால் நான் சைவ காளி என்னால் வாங்க முடியாது அப்படின்றாங்க. ஐயா காளி பொறுத்தளவுக்கு கபாலம் வைக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக வச்சு தாகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா காளியோட உக்ரமானது பூமாதேவி மேலே பற்றால் இந்த பூமி என்பது ஒன்று தாங்காது அப்படின்ற ஒரு ஐதியத்துக்காண்டி தான் காளி மாயன் என்ற சிவனோட மறுரூபம் எடுத்த மாயன்ற ஒரு அரக்கனை காலில் போட்டு மிதித்தாங்க. அப்போ அவனுக்கு அந்த சிலையிலே நம்ம இருக்குங்களையா, அப்படி இருக்கீங்க அப்படின்னா அது விக்கிரகம், சரிங்களா? நம்ம அதுக்கு முன்பு வைக்கக்கூடிய இந்த கபாலத்தை வச்சோம்னால் ஒருவேளை காளியே நம்மளுக்கு பிரசன்னமாறாங்க அப்படின்னால் அந்த அம்மா எடுத்தோனையே நம்ம மேலே சடோனா நம்ம உடம்புல இறங்குனாங்கன்னா மூக்கு வழியில் நெத்த வரும், இல்லைன்னா ஆசன வழியாக நெத்த வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த அம்மா நம்மளுக்கு பிரசன்னமாக முன்னாடி எடுத்தோனே ஒரு கபாலத்தை முன்பு வச்சோம்னால் அந்த அம்மா பிரசன்னமாகனே எடுத்தோனே அந்த கபாலத்தை மிதிப்பாங்க. மிதித்தாங்கனால் அந்த அம்மாவோட உக்கிரத்தை அந்த கபாலம் தாங்கிக்கிறோம். அப்புறம் நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. ஆனால் தயவுசெய்து நிறையா பேர் எடுத்தோன்னே காளிக்கு சேவலை எடுத்து பலி கொடுக்குறது அந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது. கரு அடித்து குருவாக இருக்கிறவர் பலி கொடுத்துட்டால் 40 நாள் விட்டு 50 நாள் வரை பலி கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 50 நாளில் உங்களுக்கு புதுவிதமான அணுவங்கள் இருக்கும். அந்த புதுவிதமான அணுவங்கள் எப்படின்றால், ஒரு எடுத்தோன்னே உங்களுக்கு உக்கிரமாக நான் காளி கொடுக்குற அப்படின்னால் உக்கிரமாக வழிபட்டு உக்கிரமாக எதனாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த 40 நாள் நீங்கள் சாந்தமாக வழிபட்டு வந்த பின்னாடி அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, அதோட தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பின்பு தான் 48ஆவது நாள் 50 நாள் பலி கொடுக்கணுன்ற ஒரு முறை வந்துச்சு. ஏன்னா எடுத்தோன்னே இந்த 9 நவகிரகம், 18 ராசி, 27 நட்சத்திரத்தை வச்சு தான் 48 நாள் உண்டு இருக்குதுன்னு தெரியும், எல்லா பேத்துக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த 48 நாள் வரையும் நம்ம பலி கொடுக்காமல் இருக்கிறது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த தெய்வத்தை 40 நாளுக்குள்ளே பலி கொடுத்தோம்னால் ஒரு குட்டி குழந்தைக்கு எடுத்தோன்னே நம்ம கறி இதெல்லாம் கொடுத்தா சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அப்போ அந்த சின்ன பிள்ளைய எப்படி நம்ம முத பால் கொடுக்குறோம், ரெண்டாவது கொஞ்சம், நம்ம ஒரு சாப்பாடை குழைய வச்சு கொடுக்குறோம், 3வது அந்த மணி கொடுக்குறோம் இல்லையா? அதே மணிக்கு தான் நம்ம காளியை எடுத்தோன்னே சைவமாக வழிபட்டு அந்த 48ஆவது நாள் நம்ம பலி கொடுத்தால் அந்த அம்மாவோட உக்ரம் என்பது ரொம்ப அதிவேகமாக போகாமல் ஒரு நார்மலாக நம்மக்கிட்ட வரும், சரிங்களா? அது போக 48ஆவது நாள் இப்போ நாங்கள் கரு அடைச்சி கொடுக்குற காளி கோயிலில் பூஜை பண்ணி கொடுப்போம். 48ஆவது நாள் இல்லைன்னா 50ஆவது நாள் இதே காளி விக்கிரகத்தை கொண்டு போய்
மயானத்தில் பிரேத எரியுது பார்த்தீங்களா, பிரேத எரியிற காலுக்கு கீழே வச்சு அங்கே தான் முதல் பலி கொடுக்கணும். இல்லை அப்படின்னால் இடுகாட்டில் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா பிரேதம் தூக்கிட்டு போகிற பாதை மேலே வச்சு தான் முதல் பலியை அங்கே கொடுக்கணும். சில பேர் போய் வீட்டில் சேவலை எடுத்து பலி கொடுக்குறேன், ஆடு வெட்டு பலி கொடுக்குறேன் அப்படின்னால் நம்ம வீட்டு மேலே உக்ரம், வீட்டில் வந்து கணவன் மனைவி பிரிகிறது, குழந்தை குட்டிகளுக்கு எதனாச்சும் ஒன்று ஆகுறது அப்படின்றதெல்லாம் ஏன் ஆகுது அப்படின்னால் நம்ம காளியை கொண்டு போய் வீட்டு மேலே வச்சு பலி கொடுக்குறோம், இல்லை வீட்டுக்குள்ளே வச்சு பலி கொடுக்கும்போது அந்த அம்மா உக்ரம் தாங்க முடியாமல் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களே பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்போ காளி என்றால் மயானம், இல்லை இடுகாடு. அப்போ அந்த அம்மாவை கொண்டு போய் பிரேதம் எறிகிற அந்த நடும் மேடையில் கால் மேட்டில் வச்சு பலி கொடுத்து அதுக்கு பின்பு தான் நம்ம வீட்டில் கொண்டு போய் பலி கொடுக்கும்போது அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்த முடியும். எடுத்தோன்னே சடோனா காளிக்கு நம்ம பலி கொடுக்கவே கூடாது. நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, ஐயா தீட்சை கேட்குறீங்க. நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கனால பாவம் ஒரு ஐயாவே நம்ம சிசியரே வந்து ஒரு 1.5 மாதமாக ரொம்ப இது பண்ண முன்னாடி அப்புறம் இப்போ தான் வந்திருக்காரு, டைமிங் கிடைக்கல. முறைப்படி இன்றைக்கி கபால தீட்சை கொடுத்துருக்கோம். காளி பிரசனமாச்சு. பேசுங்க ஐயா. எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது குருஜி. இது மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததும் கிடையாது. இது மாதிரி செலவு உள்ள வந்து இது மாதிரி 5 இதெல்லாம் வைக்கிறது நான் எங்கேயும் பார்த்ததும் கிடையாது. இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்குது குருஜி. எந்த இடத்துலையும் இது மாதிரி கிடையாது. 2-3 இடம்லாம் போயிருக்கிறேன். போயிட்டு அந்த காசெல்லாம் கூட இழந்துருக்குறோங்க. நாங்கள் ஒசூர்லும் போயிருக்கிறேன். ஏன்னா இது மாதிரிலாம் யாரும் பண்ணது கிடையாது. கிளாஸ் போய் அட்டன் பண்ணி சும்மா புக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. எங்களுக்கு இது மாதிரி விளக்கம் கொடுத்தது இது வரைக்கும் கிடையாது. இனி வரவும் போகிறதில்ல. நீங்கள் தான் குருஜி லாஸ்ட்டு. இல்லை, இது இப்போ நான் தீட்சை கொடுக்கும்போது உடல் ரீதியாக மாற்றங்கள் தெரிஞ்சு ஒரு மாதிரி இருந்தது குருஜி. உடம்பு நீங்கள் முதுகில் இழதும் போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, வைப்ரேட்டு. ஆமாம், நீங்கள் இருந்து தானே நான் கவரையில் அடைச்சேன் உங்களை நேரடியாக வச்சு தானே. எங்கள் இதில் தான் மையை அரைச்சிங்க, எல்லாமே தலைச்சி மையை எல்லாமே டோட்டலாக அரைச்சி எங்கள் கண் இதில் தான் நீங்கள் எல்லாமே வைக்கிறதுக்குள்ளே எல்லாமே அடைச்சிங்க. எல்லாமே வேறு எங்கேயும் இது மாதிரி செய்ய மாட்டாங்க குருஜி. இன்றைக்கி செலவு வாங்கிட்டு போயிட்டு வாங்க, நல்லா ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. என் கண் முன்னே வச்சுது இதுதான் குருஜி நாங்கள் முதல் முறையாக பார்க்குறோம். இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததும் கிடையாது, இனி பார்க்கவும் போகிறது கிடையாது குருஜி. சரி, சந்தோஷம். உங்களுக்கு திருப்தியாக இருக்கு இல்லையா? எனக்கு மனப்பூர்வமாக திருப்தி குருஜி. சரி, உங்கள்கிட்ட நிறைய வீடியோலாம் கால் பண்ணுறேங்க ஐயா, நிறையா எனக்கு கால் பண்ணுறீங்க ஐயா, உங்களை பார்க்க வரணும்னு சொல்கிறீங்க. என்னால் இப்போ கொஞ்சம் நான் பிஸியாக இருக்கிறேங்க, கேஸு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நான் வந்து அதனால் என்னால் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். கால் பண்ணுங்கள், உங்களுக்கு டைமிங் கொஞ்சம் எனக்கு கொடுங்க. நீங்கள் தான் கொடுக்கணும், நான் கொடுக்குறத விட. ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக கேஸுகளாக இருக்கனால என்னால் கொஞ்சம் அட்டன் பண்ண முடியல. வாங்க. இது இல்லாமல் எந்த விதமான தேவதைகளாக இருந்தாலும் அதரவண முறைப்படி அதரவர் முனிவர் என்ன எழுதினாரோ அந்த முறைப்படி, அதரவண முறைப்படி உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். நம்ம வழிபடுற விக்கிரகங்கள் நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் பூஜை செஞ்சால் 27 நாளில் ரிசல்ட்டு கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி.